ஸோ அப்போது வந்து சாரா விஜய் அவங்க ஹவுஸ் வார்மிங் போயிட்டு கிளம்பி ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரே பாட்டு கூத்து டான்ஸுன்னு சொல்லி ஒரு டிஸ்கே வச்சு அமர்க்கலமாக பண்ணியிருந்தார் விஜய் ப்ரோ. ஸோ நடுவில் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மு விளாக்ஸ் இருக்காங்கல்ல, அம்மூஸ் டைம்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளை பார்த்து வணக்கத்தை போட்டாங்க. எனக்கு உடனே ஜர்க்காகி போச்சு. நான் டக்குன்னு பின்னாடி போயிட்டு அவங்களே ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஷார்ட் எடுத்து விட்டு முடிஞ்சிருச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாரா விஜயோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சீர் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம அங்கே உள்ளே கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். அதை முடிச்சதுக்கப்புறம் வெளியில எல்லாம் கேங்காக எல்லாருமே சௌமி விளாக்ஸு, மோனோ விளாகு, அம்மு டைம்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம மைக்கு கொடுத்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ப்ரோ வந்துட்டு நம்மளை பற்றி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிவா ப்ரோ அதே மாதிரி சிவா ப்ரோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய பழக்கம்லாம் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவர் ரிவீல் பண்ணுவார். எதாச்சியா பார்த்தோம் பழகிறோம் நாங்கள் சொல்லக்கூடாது. டக்குன்னு பழகிட்டாரு. அவரு நம்ம சொன்னோன்னே ஈவெண்ட்ஸ் ஏகப்பட்டது. இன்னைக்கு ஆக்சுவலாக பிஸி முகூர்த்தம். அந்த ஈவெண்ட் நடுவில் வந்து ஃபோட்டோ எடுத்தார். 4-5 செம்ம முகூர்த்தம் டைட்டு எல்லாமே. எங்களுக்கே தெரியும் எங்கேயுமே யாருமே ஃப்ரீ இல்லை அந்த பிஸி ஷெட்யூல்லையும். ஸோ அன்றைக்கி நைட்டு கடைசியாக எல்லோரும் முடிச்சுட்டு ஒரு ஹாயை போட்டு ஒரு செல்ஃபியை போட்டு லாஸ்ட்டாக எல்லோரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் கிளம்பி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 ஹெவி முகூர்த்தன்றனால நமக்கு குளுமணியில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ வாசவி மஹால்னு ஒரு புது மண்டபத்தில். ஸோ அங்கே ஒரு கல்யாணம் நடந்தது. நம்ம டீம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போய் அந்த கல்யாணத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாரா விஜய் அவங்க ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ ஆர்ஏஆர் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சி. ஸோ அந்த ரூமோட வியூ தான் இது. பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் ஹவுஸ் வார்மிங் கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியும் நோடு நல்லா நீட்டாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காவும் நம்ம கூடயே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு ரோமாவையும் பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஹாயை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அப்பார்ட்மெண்ட் வியூவே நல்லா இருந்தது. ரொம்ப பெருசாக கிராண்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வெளியவே அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அவங்க டெக்கர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தது. அண்டு உள்ளே ரீச் ஆக போகிறோம் இப்போது உள்ளுக்குள்ளே. ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். இதுதான் கிச்சனு. கிச்சன் ரொம்ப நல்லாவே இருந்தது. காம்பேக்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூமு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி க்ளவுடு மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து கிளம்பி அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸாக போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டோ இல்லை ஹை பட்ஜெட்டோ பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயர் புகையை போட நம்ம கண் எரின்னு எரிச்சல் தாங்க முடியல. ஒரு சைடு வந்து பால் எப்படா பொங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கேப்சர்ஸ் மூமெண்ட்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ எல்லாமே கேஷுவல் மூமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அவங்களும் கண் எரிச்சலோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சாரா அக்காவுக்கு தான் தூக்கம் தாங்க முடியல. ஐயர் மந்திரம் போட்டுட்டு இருந்தார். நம்மளும் சைடில் நின்று அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம் கண்டினியூஸாக. ஸோ நம்ம எரிச்சல் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்றனால எடுத்துக்கிட்டு இருந்தேன். நானும் என்னால் கண் எரிச்சல்லாம் தாங்க முடியலைங்க, அவ்வளோ எரிச்சல். ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அண்ட் கடைசியாக எல்லாருக்குமே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டாச்சுங்க. சௌமி கீர்த்தி அக்காவாக இருக்கட்டும், அம்மூஸ் டைம்ஸாக இருக்கட்டும், மோனோ விலாக் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கடைசியாக போட்டு விட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டாட்டா பாய் சொல்லி நம்மளும் கிளம்பியாச்சு.